புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்ஆர்பி மற்றும் ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்செப்ட் தேர்வு, இந்த ரயில்வே தேர்வுகளை நீங்கள் தமிழ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸாம் எழுதி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான வழி என்ன அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். இப்ப நீங்க இந்த டிவியில பாக்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ஃபார்மெட் தான் இது. பாருங்க, இதுல இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 புக் என்பது ஃபுல்லாவே அப்ஜெக்டிவ் டைப். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். ஒரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி விடைகள் போட்டு கீ ஆன்சர் இருக்கும். மற்றும் உங்களுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான சில முக்கிய தகவல் இன்ஃபர்மேஷன்லாம் இப்படி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ல இருக்கும். கீ ஆன்சர் பேக் சைடில் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறவங்க, புக்கு ஆர்டர் பண்றவங்க, அது பற்றிய மாடல் பார்க்க நினைக்கிறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, படிப்பு, எந்த ஊர், எந்த எக்ஸாம் ட்ரை பண்றீங்க, அதை பற்றி தகவலை வாட்ஸ்அப் பண்ணா நீங்க மாடல் ஃபார்மேட்டை பார்க்கலாம். புக்கு ஆர்டர் பண்றவங்க அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்சிஆர்டி வால்யூம் 1 புக் என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 10,000 கொஸ்டின் இருக்கும், 10,000 கொஸ்டின் இருக்கும். எனவே நீங்க டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஆர்ஆர்பி, ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ்ல அதில் பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல் அந்த சப்ஜெக்ட்ல இந்த ஜுவாலஜிங்கிறது வந்துடும். ஸோ அதனால இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இப்போ நம்ம எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ரீவியஸ் பட்டனை ஃபாலோ பண்ணி இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்கு பதில் சொல்றேன். கேள்வி எப்படி இருக்குன்னு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 11ல இருந்து பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11, மிகப்பெரிய மனித செல் எது? மிகப்பெரிய மனித செல் எது? கொஸ்டின் நம்பர் 11, 11க்கு சரியான விட ஆப்ஷன் டி, கருமுட்டை. அதாவது மனித உடலின் மிகப்பெரிய மனித செல் எது அப்படின்னா கருமுட்டை. கருமுட்டைக்கு இங்கிலீஷ்ல ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 11க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. 12, மனித உடலில் மாஸ்டர் சுரப்பி எனப்படுவது எது? சுரப்பி அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மனித உடல்ல மாஸ்டர் கிளாண்ட் எனப்படுவது எது? கொஸ்டின் நம்பர் 12, 12க்கு சரியான விட ஆப்ஷன் சி, பிட்யூட்டரி சுரப்பி. ஸோ பிட்யூட்டரி சுரப்பி எங்க இருக்குன்னு பார்த்துருக்கோம், மூளையில் இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. மனித உடலில் ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் சுரப்பி எது? மனித உடலில் ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் சுரப்பி எது? கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் பி, எண்டோகிரீன். நல்லா பாருங்க, எண்டோகிரீன். எண்டோகிரீன் சுரப்பி தான் இந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. போலியோ தடுப்பு மருந்து. போலியோ தடுப்பு மருந்தை கண்டிருந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஜோனார் சால்க். ரொம்ப முக்கியமானது, போலியோ வேக்சினை கண்டுபிடித்த அறிஞர் ஜோனார் சால்க். கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. இன்சுலின் என்பது என்ன? இன்சுலின் என்பது என்ன? கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஹார்மோன். இன்சுலின் என்பது ஒரு ஹார்மோன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. இன்சுலின் என்பது எதனால் ஆனது? இன்சுலின் என்பது எதனால் ஆனது? கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் பி, அதாவது அமினோ அமிலம். ஸோ இன்சுலின் என்பது ஒரு ஹார்மோன். இன்சுலின் என்பது எதனால் ஆனது அப்படின்னா அமினோ ஆசிட், அமினோ அமிலம். கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. இன்சுலின் என்னும் ஹார்மோன் எங்கு சுரக்கப்படுகிறது? இன்சுலின் என்ற ஹார்மோன் எங்கு சுரக்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் பி, கணையம். ஸோ கணையத்தில் தான் இந்த இன்சுலின் சுரக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை சரியான அளவில் வைப்பது எது? பிளட்ல குளுக்கோஸ் லெவலை சரியான அளவில், அதாவது பிளட்ல குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் டி, இந்த இன்சுலின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி என்று சொல்லப்படும் ரெட் பிளட் கார்பசல்ஸ், ரத்த சிவப்பணுக்கள் உருவாக எந்த விட்டமின் தேவை? கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் பி, விட்டமின் B12. பாருங்க, விட்டமின் B12 தான் இந்த ரத்த சிவப்பணுக்கள் உருவாக தேவை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க 20. இன்சுலின் காணப்படும் உலோகம் எது? இன்சுலினில் காணப்படும் உலோகம் எது? இன்சுலின் என்பது ஒரு சுரப்பின் இன்சுலின் என்பது ஒரு ஹார்மோன் பார்த்தோம். இன்சுலினில் காணப்படும் உலோகம் எது? கொஸ்டின் நம்பர் 20. 20க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஜிங்க், அதாவது துத்தநாகம். ஸோ இன்சுலினில் காணப்படும் உலோகம் ஜிங்க், துத்தநாகம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 20 சரியான விட ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. புக் ஆர்டர் பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்கன்னா இந்த மாடல் நீங்க பார்க்கலாம். மற்றும் அடுத்த மாசம் ஏப்ரல்ல புக் ரிலீஸ் பண்ணுற முயற்சி இருக்குது. இது போல வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.